திடமனதாயிருங்கள். நீங்க போக வேண்டிய இடத்திற்கு நிச்சயமாக போவீர்கள். நீங்க சேர்க்க வேண்டிய காரியங்களை நிச்சயமாக சேர்ப்பீர்கள். நடக்க வேண்டியது எழுதியிருக்கிறபடி, சொல்லி இருக்கிறபடி நடக்கும். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 25வது வசனத்திலே, ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். கடவுள் என்னிடத்திலே சில காரியங்களை சொல்லி இருக்கிறார், அதன் பிரகாரமே நடக்கும் என்று நான் நம்பி இருக்கிறேன். ஆகவே நீங்கள் திடமனதாயிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு அங்கே கப்பலிலே அங்கே நாடு கடத்தப்படுகின்றார். அந்த கப்பலிலே பார்க்கும்போது 276 பேர் அந்த கப்பலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பெரும் காற்று வீசுகிறது. அந்த இடத்திலே அந்த கப்பல் சேதம் அடைகின்றது. அவங்க எல்லாம் பயந்து போகிறாங்க. சூழ்நிலையை கண்டு பயப்படுகிற கூட்டம், நமக்கு எதிராக நடக்கின்ற காரியங்களை குறித்து பயப்படுகிற கூட்டம், சில நேரங்களில் கப்பல் அமிழ்ந்து போய் விடுமோ என்கின்ற பயத்தோடு தான் இருக்கிறார்கள். ஆனா தேவதூதன் பவுலின் இடத்திலே வந்து சொல்லுகிறார், கப்பல் சேதமே அன்றி வேற எந்த சேதமும் உங்களுக்கு நேரிடாது. நீங்க அங்கே ராஜாவினிடத்திலே போய் நிற்க வேண்டிய சூழ்நிலையை நான் சொல்லுகிறேன், அது நடக்கும் என்று சொல்லுகிறார். உடனே பவுல் அதை நம்பிக்கையாக கொள்ளுகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை பார்த்து நமக்கு எதிராக நடக்கின்ற பெருங்காற்று, அது ஒருவேளை அது சுகவீனமாயிருக்கும், பலவீனமாயிருக்கும், கடன் தொல்லையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், குடும்பத்தின் சூழ்நிலைகள் எதிராக செயல்படக்கூடியதாக இருக்கும். ஐயோ நான் என்ன பண்ணுவேன் என்று அங்கலாய்ப்போடு இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே, ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னேன்ல, திடமனதாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அப்படியானால் மனுஷரே திடமனதாய் இருங்கள். இந்த மனசு திடமனதாய் இருக்க வேண்டும், இது சோர்வடைந்து போகக்கூடாது என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். திடமனதாய் இருங்கள், நீங்க போக வேண்டிய இடத்திற்கு நிச்சயமாக போவீர்கள். நீங்க சேர்க்க வேண்டிய காரியங்களை நிச்சயமாக சேர்ப்பீர்கள். நடக்க வேண்டியது எழுதியிருக்கிறபடி, சொல்லி இருக்கிறபடி நடக்கும். இதை நான் நம்பி இருக்கிறேன் என்று பவுல் சொன்னதை போல நாமும் சொல்வோம். நான் நம்பி இருக்கிறேன், எனக்கு நடக்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். எனக்கு செய்ய வேண்டிய காரியம் கர்த்தராலே ஆகும், அவராலே மாத்திரமாகும் என்று சொல்லி தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் பல சேதங்களை பார்க்கிறோம் சுற்றி முற்றி கர்த்தாவே. ஆனால் எங்களுக்கு நடக்க வேண்டிய காரியத்தை நீர் நடத்தி முடிப்பீர் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இப்பொழுதும் பவுலோடு கூட நீர் உடன்படிக்கை செய்தது போல எங்களோடும் உடன்படிக்கை செய்திருக்கிறீர். நீங்கள் சொன்னதுபடி எங்கள் வாழ்க்கையிலே நடந்து ஆண்டவரே, நாங்கள் அந்த காட்சிகளை கண்டு சந்தோஷமாய் களி கூற திடமனதாய் இருக்க கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.